ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து ஒரு நியூ ரோல் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் 38 மாவட்ட வாரியா தமிழகத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான லொகேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சேலரி, என்ன ரோல், இந்த ரோல்ல உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும், என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஒர்க் தருவாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்கோட கெரியர் பேஜை அப்டேட் பண்ணி நிறைய நியூ ரோல்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. தற்போது எவ்வளோ ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங்ல வருது. என்ட்ரி லெவல் ரோல் தான், அதாவது ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு என்ட்ரி லெவல் ரோல் தான். ஸோ பாருங்க, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையே இல்லை. 0 to 8 years, அதாவது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். 8 years வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. லொகேஷன் பாருங்க, அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இவங்களோட ஐசிஐசிஐ வங்கி எல்லாத்துலயுமே இப்போ வேகன்சிஸ் ஃபில் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற ரோல் நீங்க என்ன மெயினா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க்குன்னு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆர்டி போடுவாங்க, எஃப்டி போடுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதாவது இப்போ அவங்க ஒரு எஃப்டி போறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அது எப்படி பண்றது, அதுல ஏதாவது அவங்க டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் எரர் வருது, இல்ல இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரி அவங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட்டை நீங்க பண்ணணும். உங்களுக்குன்னு ஐசிஐசிஐ பேங்க் தரப்புல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஃபோன் மூலமாகவும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் அளிக்கிற மாதிரியான ஒர்க் தாங்க இது. அது இல்லாம பேங்கிங்கோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதாவது புது புது ஸ்கீம்ஸ் இருக்கும், அதை நீங்க ப்ரொமோட் பண்றது, இந்த மாதிரி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் அளிக்கிற மாதிரியான வேலை. அதுதான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். உங்களுக்கும் கஸ்டமருக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே அப்ளை பண்றதுனால நீங்க தாராளமா இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. அதுவும் பர்மனண்டா தான் எடுக்கிறாங்க, டெம்பரரியோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பிபிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், ஐ மீன் இங்கிலீஷ்ல, மேக்சிமம் தமிழ்ல நீங்க கஸ்டமர்ஸோட இன்டராக்ட் பண்ற மாதிரியான இருக்கும். பட் பேங்கிங் செக்டரா இருக்கிறதுனால இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லாவே எதிர்பார்க்கறாங்க. ஓகே, டேரக்டா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்துறேன். இந்த பேஜை நீங்க ஃபுல்லா ஒன் டைம் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை நவ் டேப் இருக்கும். ஸோ நீங்க அதுல போயிட்டு இந்த ஐசிஐசிஐ பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட்லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா இன்டர்வியூக்கு எங்க வரணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அங்க போயிட்டு நீங்க ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ஓகே, நல்லா ஃபார்மலா போறீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கு. பிளஸ் இந்த பேங்கிங் செக்டர் தொடர்பாகவும் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் நாலேஜ் ஆகும், நீங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த ஐசிஐசிஐ பேங்க்ல இப்ப நிறைய நியூ ரோல்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்கு, ஃப்ரெஷருக்கும் இருக்கு. ஸோ இந்த பேஜ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணுங்க. அதே மாதிரி அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் கூட இப்ப அவைலபிளா இருக்கு. டிகிரி முடிச்சவங்களுக்கு 9000 ஸ்டைஃபன்ல ஒரு ட்ரெயினியா நீங்க ஒரு என்ட்ரி லெவலா போகணும் அப்படின்னா நீங்க இந்த அப்ரண்டிஸ் கூட நீங்க ட்ரை பண்ண முடியும். இதுவுமே இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. எனி டிகிரி முடிச்சவங்க 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ரண்டிஸ் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்கு. மேனேஜர் லெவலா இருக்கட்டும், அப்புறம் மிட் லெவலா இருக்கட்டும், அப்புறம் ஐடி லெவலா இருக்கட்டும், கிரெடிட் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணது இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த ரோல் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே பேஜா அப்டேட் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா போஸ்டையுமே செக் பண்ணுங்க. எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எதுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், ஸோ இது போன்ற தகவல் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மினிமம் 1 year தான் கேட்டிருக்காங்க நிறைய ரோலுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்க. ஐசிஐசிஐ வங்கியை பொறுத்தவரையும் ஒரு முன்னணி தனியார் வங்கி தான், கவர்மெண்ட் பேங்க்லாம் கிடையாது, ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் தான். பட் இவங்க இப்போ ரெக்ரூட் பண்றது எல்லாமே பர்மனன்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் நான் டக்குன்னு சொல்றேன். அதுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை பிரஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்க நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.